அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்கள் தீராத கடன் பிரச்சனை மற்றும் அடகு வைத்த நகையை மீட்க முடியாத நிலை, ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என தொடர்ந்து பல கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கான பரிகாரங்களாக இந்த பதிவு அமைகிறது. அந்த வகையில விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தீராத கடன் பிரச்சனை தீர இது எளிய பரிகாரங்கள். ஒரு வகையில் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் கடனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண மனிதர்கள் முதல் ஞானிகள் வரை அனைவரும் கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம். அதேபோல் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்வார்கள். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடக்க முடியாமல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள். ஆனாலும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது. காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா? இதோ அதற்கு பரிகாரங்கள் அமைகின்றன. இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு, கோமாதா வழிபாடு மற்றும் குளிகை நேரத்தில் ஒரு சிறு தொகையை கடன் கொடுத்து அடைப்பது, விநாயகர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, சர்வேஸ்வரர் வழிபாடு மற்றும் முருகப்பெருமான் வழிபாடை மேற்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.